ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்ஃபா மேத்மெட்டிக்கல் இன்ஸ்டியூட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமில் 3D ஜாமெண்ட்ரியிலேருந்து கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ப்ராப்ளம் என்னன்றதை பார்க்கலாம். The distance of the line x minus 2 by 2 equal to y minus 6 by 3 equal to z minus 3 divided by 4 from the point 1 comma 4 along the line x by 1 equal to y minus 2 by 2 equal to z plus 3 divided by 3 is dash. Okay, ஆக்சுவலாக இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அலாங் திஸ் லைன் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அலாங் திஸ் லைன் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் இதுதான் வந்து என்னோட கிவன் லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து என்னோட கிவன் லைன் L1 அப்படின்னு வச்சுக்கோங்க, ரைட். அண்ட் தென் இன்னொரு லைன், இந்த லைன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த லைனை நான் வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா L2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த லைன் தான் வந்து என்ன லைன் அப்படின்னா L2 அப்படிங்கிற லைன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்னா இந்த பாயிண்ட் 1,4,0 அப்படிங்கிற இந்த பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த லைனுக்கு பேரலா ஒரு லைன் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வரையணும். ஓகே, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த லைனுக்கு பேரலா இப்படி ஒரு லைன் வந்து வரைங்க. ஓகே, ஸோ இந்த லைன் வந்து இந்த L1 அப்படிங்கிற இந்த லைன் இருக்கு இல்லையா, L1 அப்படிங்கிற இந்த லைனை சம் ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க பாயிண்ட் பி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஏல இருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி இப்போ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க இந்த லைனை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க இந்த லைன் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை 2 ஈக்குவல்ஸ் டு y minus 6 divided by 3 equals to z minus 3 divided by 4. இது வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் வந்து ஒரு t அப்படின்னு வச்சுக்கிறேன். சே ஓகே, இந்த குவான்டிட்டியை ஒரு t அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த x மைனஸ் 2 டிவைட் பை 2வையும் இந்த t-ஐயும் ஈக்குவேட் பண்ணால் எனக்கு x வந்து என்னன்னு கிடைக்கும்னா 2t ப்ளஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ 2t ப்ளஸ் 2, அப்புறம் இந்த குவான்டிட்டியை இதையும் ஈக்குவேட் பண்ணால் y என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 3t ப்ளஸ் 6 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அதே போல் இந்த குவான்டிட்டி இதையும் ஈக்குவேட் பண்ண அப்படின்னா z என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 4t ப்ளஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போது L1 அப்படிங்கிற லைன் மேலே எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். 2t ப்ளஸ் 2, 3t ப்ளஸ் 6, 4t ப்ளஸ் 3 அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த L2 அப்படிங்கிற இந்த லைன் கொடுத்துருக்காங்களா, இந்த L2 அப்படின்ற இந்த லைன் வந்து இந்த 1 2 3 அப்படின்ற இந்த வெக்டாருக்கு பேரலாக இருக்கும். L2 அப்படிங்கிற லைனோட பேரலல் வெக்டார் வந்து என்ன அப்படின்னா இந்த வெக்டார் தான். ஓகே, பேரலல் வெக்டார் வந்து என்ன அப்படின்னா 1, 2, 3 அப்படின்ற இந்த வெக்டார் தான். அப்போது 1, 4, 0 அப்படிங்கிற இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிறதுமா இந்த வெக்டாருக்கு பேரலாக இருக்கிற மாதிரியும் ஒரு லைன் ஈக்குவேஷன் எழுதுனா அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 1 ஈக்குவல்ஸ் டு ஒய் மைனஸ் 4 டிவைடட் பை 2 ஈக்குவல்ஸ் டு இசட் மைனஸ் 0 டிவைடட் பை 3 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த லைன் வந்து என்ன செய்யும்னா இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும். இந்த வெக்டாருக்கு எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். ஐ மீன் இந்த ஏபி அப்படிங்கிற லைன் இந்த L2 அப்படிங்கிற இந்த லைனுக்கு பேரலாக இருக்கும். அப்போது இதை நான் வந்து இந்த குவான்டிட்டியை வந்து நான் சம் சே எஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ இதிலிருந்து இங்கே எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு எஸ், இதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் வந்து என்னன்னு கிடைக்கும்னா எஸ்ஸு ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அண்ட் தென் இதை வந்து இதுக்கு ஈக்குவேட் பண்ணோன்னா ஒய் வந்து என்னன்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 2s ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து இதுக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இசட் வந்து என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 3 டைம்ஸ் எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 3 டைம்ஸ் எஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த ஏபி அப்படிங்கிற லைன் மேலே இருக்கிற
எந்த ஒரு பாயிண்டோட கோஆர்டினேட்ஸும் எப்படி தான் இருக்கும்னா s+1 அப்புறம் 2s+4 அப்புறம் 3 டைம்ஸ் எஸ் அப்படின்னு இருக்கும், ரைட். ஸோ இப்போ இந்த L1 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டும் ஏபி அப்படிங்கிற இந்த லைனும் இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்டை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும். அப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணால் 2t + 2 இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தா s+1க்கு ஈக்குவல். அதே போல் இந்த 3t + 6 இந்த குவான்டிட்டி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 2s+4க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை நீங்கள் வந்து எதால் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வந்து என்ன ஆகும்னா 4t ப்ளஸ் இது ஒரு 4 இது ஒரு 2s இது வந்து ஒரு 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணிடலாம், சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து -t கிடைக்கும். 6 - 4 இது வந்து +2, இது வந்து +2s -2s கேன்சல் ஆகும். 4 - 2 வந்து 2. அப்போ இதில் 2 2 ரெண்டு சைடும் கேன்சல் ஆயிரும். அப்போ t = 0 அப்படின்னு கிடச்சிருது. அப்போ t வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடச்சிருது அப்படின்னா இந்த கிடைச்ச t = 0வை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போது அந்த பாயிண்ட் என்ன ஆகும்னா 2ன்னு கிடைக்கும். ஓகே, 2. அப்புறம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 6, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 3. அப்போ ஏங்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா 2, 6, 3 அப்படின்னு கிடச்சிருது. அப்போ டிஸ்டன்ஸ் ஏபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான். x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 - z1 ஹோல் ஸ்கொயர். அப்போ நான் என்ன சொல்லலாம், 2 - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 - 0 ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 - 1 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான் கிடைக்கும். 6 - 4 2 2 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். இது வந்து 3 - 0 3 ஸ்கொயர், அப்போ இது வந்து 9 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஏபி = எவ்வளோன்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா √14 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா √14. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா √14 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.